Hello students, 10th Max, example 3.37. A ladder 17 feet long is leaning against a wall. அதாவது 17 feet length இருக்கிற ஒரு ladder வந்து இந்த படத்துல காமிச்ச மாதிரி செவுத்துல வந்து சாய்ச்சி வச்சிருக்காங்க. If the ladder vertical wall and the floor from the bottom of the wall to the ladder form a right triangle. அதாவது இந்த ladder then vertical wall next இந்த bottom of the wall and bottom of the ladderக்கு இடையில இருக்கிற இந்த floor இது மூணு சேர்ந்து வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால் வேர் த டாப் ஆஃப் த லேடர் மீட்ஸ். அதாவது ஹைட் ஆஃப் த வால், இந்த வாலோட ஹைட் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த லேடர் சாய்ச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற இந்த வாலோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். If the distance between bottom of the wall to the bottom of the ladder is 7 feet less than the height of the wall. அதாவது இந்த bottom of the wallக்கும் bottom of the ladderக்கும் இடையில இருக்கிற இந்த distance வந்து height of the wall விட 7 feet குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த height of the wall வந்து நம்ம இதுதானே கண்டுபிடிக்கணும், அதை xன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை விட 7 feet குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம x - 7ன்னு இந்த BCயோட டிஸ்டன்ஸை எழுதிக்கலாம். இப்போ இந்த x வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா height of the wall கிடைச்சிரும். வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இருக்கிற வேல்யூஸை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். பாருங்க, இது வால், இது வந்து லேடர். இது வேணா நம்ம எழுதிக்கலாம் லேடர்னு. இப்ப பாருங்க, இது வந்து ஃப்ளோர். இதுக்கு நம்ம ஏபிசி அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். இது ரைட் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம இந்த சிம்பிளையும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏபி ஹைட் ஆஃப் த வால், இதுதானே வால், அப்ப இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்னு நேம் கொடுத்துக்கலாம். இங்க வந்து x - 7 கொடுத்துருக்காங்க. லேடரோட லென்த் வந்து 17 feet. ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். பாருங்க, கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாம். லெட் த ஹைட் ஆஃப் த வால் ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் ஃபீட். இது நம்மளா எடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். கிவன்னு போட்டுட்டு லென்த் ஆஃப் லேடர் ஏசி ஈக்குவல் டு 17 feet. அதாவது இது கொடுத்துருக்காங்க லென்த் ஆஃப் லேடர் 17 feet. தென் கொடுத்துருக்கிற டேட்டா படி இந்த ஃப்ளோரோட லென்த் வந்து x - 7 கொடுத்துருக்காங்க. அதையும் பிசி ஈக்குவல் டு x - 7 feetன்னு எழுதிட்டோம். இப்போ இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா AC square is equal to AB square plus BC squareன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. அதாவது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் ஹைபாட்னஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைபாட்னஸோட ஸ்கொயர், அதாவது AC, இந்த ஹைபாட்னஸ் AC தானே, அப்ப AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹைபாட்னஸை விட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டு சைடு இருக்குது இல்லையா, அந்த சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். அப்ப இந்த சைடு என்னது ஏபின்னு இருக்குது, அப்ப ஏபி ஸ்கொயர் பிளஸ் இந்த இன்னொரு சைடு என்னது பிசி ஸ்கொயர். அதாவது இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயரை ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஹைபாட்னஸோட ஸ்கொயர் கிடைக்கும். அதுதான் பித்தாகரஸ் தியரம். ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். இந்த தியரத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த வால் கிடைக்கும். ஏசி என்னது, ஏசி வந்து 17 feet. ஸோ 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிசி வந்து இங்கே x - 7 இருக்கு. ஸோ x - 7 இங்க 2 times இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ 17 சார் 289 வரும். இங்க எக்ஸ் ஸ்கொயர், இங்க a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். சின்ஸ் போட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ a இருக்கிற இடத்துல x இருக்குது, b இருக்கிற இடத்துல 7 இருக்குது. அப்ப a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 7 பிளஸ் b ஸ்கொயர். இப்போ 289 equal to x square plus x square minus இதை மல்டிப்ளை பண்ணிருங்க. 2 7s are 14 into x 14x வந்துரும். plus 7 7s are 49. இப்போ நம்ம எல்லா டைமையுமே ஒரே சைடு கொண்டு போயிடலாம். பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ இங்கே ஒரு 1x square plus 1x square இருக்குது. அப்போ 2x square ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மைனஸ் 14x plus 49. இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் 2 பிளஸ்ல இருக்கு, அப்போ இங்க வரும்போது மைனஸ் ஆயிரும். மைனஸ் 289. இப்போ 0 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டைமும் ஒரே டைம் தான் இருக்குது. இப்போ கான்ஸ்டன்ட் டைம் தான் ரெண்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் சைனா இருந்தா சப்ராக்ட் பண்ணிடணும். அப்ப சப்ராக்ட் பண்ணுங்க. 9 - 9 0, 8 - 4 4, இங்க 2 இருக்கு. கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஈக்குவேஷனை ரைட் சைடு இருக்கிறத ஃபுல்லுமே நம்ம லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற 0வை ரைட் சைடு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டேர்ம்ஸுமே வந்து 2ஆல டிவைட் ஆகும் இல்லையா, அப்போ 2ஆல டிவைட் பண்ணிருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 2s are 14, அப்போ 7xன்னு வரும். இங்க டிவைட் பண்ணீங்க தேர்ட் டைம்னா 1 2 is to 2 2s are 4 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டைம் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க,
ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 7x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே லாஸ்ட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட்டை இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிசியன்ட் எதுவும் இல்லை, அதாவது 1 இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இங்கே லாஸ்ட் டேமை சைனோட சேர்த்து மேலே எழுதிருங்க. மிடில் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிசியன்ட்டை சைனோட கீழே எழுதிருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணா 120 வரணும். இங்க மைனஸ் இருக்கு, அப்ப சப்ராக்ட் பண்ணா 7 வரணும். இந்த சைனை நீங்க பார்க்க வேண்டாம். அப்ப சப்ராக்ட் பண்ணா 7 வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து போட்டுக்கலாம். 1 into 120 equal to 120 வரும். இப்போ 120 இருந்து 1 சப்ராக்ட் பண்ணனா 7 வரணும், நமக்கு 7 வராது. இதே மாதிரியே நம்ம செகண்ட் டேபிள் போடலாம் பாருங்க. 2 கூட செகண்ட் டேபிள் எத்தனை டைம் போடலாம்? 2 into 60 equal to 120 வருமா? அப்போ 60 இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 58 தான் வருது, 7 வராது. இதே மாதிரியே நீங்க போட்டு வாங்க. இப்போ ஃபிஃப்த் டேபிள்ல போட்டு பார்க்கலாமா? ஃபிஃப்த் டேபிளில் போட்டிங்கன்னா 2 5s are 10, 4 5s are 20 வருது. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 4லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 19 தான் வருது, 7 வராது. ஓகே, இப்போ நான் வந்து 8th டேபிளில் போட்டு பார்க்க போகிறேன். அப்போது 8th டேபிளில் போட்டிங்கன்னா 1 8 is 8, 5 8s are 40. அப்போ 8 15s are 120 வருது. 15லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 8 எழுதிக்கலாம், இங்கே 15 எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம சிம்பிள் போடணும். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் சைனாக போடணும். இங்கே கீழே இருக்கிற இந்த சைனை கிரேட்டர் நம்பருக்கும் ஆப்போசிட் சைனை ஸ்மாலர் நம்பருக்கும் போடணும். இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதணும். பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிசியன்ட் 1 தான் இருக்குது, வேற கோஎஃபிசியன்ட் இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்க, இங்க கொடுத்துருக்கிற வேரியபிள் எக்ஸா, அப்ப இந்த பிளஸ் 8க்கு முன்னாடி எக்ஸ் போட்டுருங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் 8. இன்னொரு ஃபேக்டர் எப்படி எழுதுறது? இங்க மைனஸ் 15க்கு முன்னாடி அந்த கொடுத்துருக்கிற வேரியபிளை போட்டுருங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் 15. இதுதான் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ் இங்க எடுத்து எழுதிருங்க. x plus 8 into x minus 15 equal to 0. இப்போ x plus 8 equal to 0. அதாவது இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது 0 or செகண்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ 0. ஸோ x equal to plus 8 ரைட்ல போகும்போது மைனஸ் 8 ஆயிரும். இங்க மைனஸ் 15 ரைட்ல போகும்போது பிளஸ் 15 ஆயிரும். இப்போ ஹைட் ஆஃப் த வால் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹைட் வந்து மைனஸ்ல வராது, அதனால நாட் பாசிபிள்னு இங்க எழுதிக்கலாம். இப்போ x equal to 15, இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த வால். ஸோ நம்ம எழுதிக்கலாம். therefore height of the wall AB equal to 15. கொடுத்துருக்கிற யூனிட் வந்து ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீட்னு எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.